விட்டுட்டு போய் ரோட்ல போயிட்டு போட்டோம். உங்களுக்கு மட்டும் என்ன யூஸ் இருக்கு? அப்போ அவரே யூஸ் இல்லாதான் தள்ளி போட்டிருக்காரு. யூஸ் இல்லைன்னு இல்லை சார். ஸோ அது பின்ன காம்பவுண்ட் சேர் போட்டுட்டா உள்ள ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ சரி, இப்போ நான் அழுந்துட்டுமா பூரா அழுந்துட்டுமாப்பா? ரோடு மொத்தம் போனால் பரவாயில்லையா அவனுக்கு? அலங்க வாசிக்கலாம். ரைட், ஓகே, விட்டுருமா. நான் ரோடு போட்டுருந்தாலும் முடிஞ்சா நீ போய் பார்த்துக்கிட்டு. அண்ணா சொல்லுங்களா கொஞ்சம். இல்லை இல்லைம்மா, நான் அழுகிறேன். நிற்காதுமா, இனிமேல் நிற்காது. நான் இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்து பேசினேன். இனிமேல் நிற்காது அது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இப்போ பண்ணிருக்கோம். நான் இவ்வளோ தூரம் பணிஞ்சு வர எனக்கே இந்த ஏத்தமான பதில் இருக்குண்ணா. அப்புறம் எப்படி அது? இல்லை சார், அழுது தானே போடுறேன் நீங்கள். அழகு என்ன அழுகிற? நீ என்ன குசும்பு மாதிரி பேசினுக்கிற நீ? நான் என்ன சொல்றேன், 13 அடி ரோடை போட்டு போறியா நீ? மொத்தம் நீ எடுத்துக்கியான்னு சொல்றேன். நான் காம்பவுண்ட் போட்டா உள்ள நான் அனுபவிச்சுக்கன்னா யாரும் அம்மா வாங்கிட்டு நீ வந்து அனுபவிச்சுக்க நீ. சொல்லு பாப்போம். நீ எவ்வளோ வித்துட்டு போலாம் திருட்டு பையன். அவனை கூப்பிட்டு அந்த அழுது எடுத்துக்கியா? வித்தால அவனை கூப்பிட்டு அவனை அழுது விட சொல்லு. உனக்கு சொத்த ஏன் என்கிட்ட பேசுறேன்? நீ போ வித்தவனை போய் அழுது விட்டு சொல்லு. மரியாதையா எவ்வளோ பறிஞ்சு போறேன்னா நீங்க சும்மா ஏறிங்கன்னா போய் நிற்கிறீங்களா? நாங்கள் பேரம்பக்கத்துலேருந்து வரோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்ட் வாங்கியிருந்தோம். அந்த லேண்டு வந்து சரி ஓகே இருக்குது, ஓகே நம்ம பணம் கொஞ்சம் சேர்த்துட்டு வீடு கட்டலான்னு அப்படியே பொறுமையாக வச்சுருந்தோம். இப்போ திடீர்னு ரோடு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன இதுன்னு போய் பார்த்தா, ஸோ முன்னாடி வந்து எங்கள் வீட்டுக்கு எதிரிலையும் பின்னாடி பக்கம் எங்கள் மாமாவுடைய இடத்துக்கு பின்னாடியும் ரோடு வருது. ஸோ இந்த சைடில் ஒரு ரோடு ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்காக ஒரு ரோடை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ எதனாலன்னு போய் கேட்டால் எங்களுக்கு வந்து அதில் ஒரு 5 அடி போகுது. ஸோ இந்த மாதிரி எங்கள் இடத்த விட்டுட்டு நீங்கள் ரோடு போட்டுங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது. நான் 13 அடி நான் ரோடு போட தான் போடுவேன். நீங்கள் எங்கே போய் யாரை போய் பார்த்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் 13 அடி போடுவேன். யாருக்கிட்ட என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, உங்கள் இடத்த சேவ் பண்ண உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமாக சொல்கிறாரு. ஸோ முன்னாள் தலைவர் சுயம் பிரகாஷ், அவங்க ஒய்ஃப் தான் வந்து ஜெயந்தின்றவங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சுயம் பிரகாஷ். ஸோ தலைவர் போஸ்டிங் முடிஞ்ச பிறகும் அவங்க வந்து இப்போ ரோடு போடுறன்ற இதில் வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவருடைய ஃபேவர், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இடங்க எல்லாம் அந்த லைனில் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து வழி வேணுன்றதுக்காக எங்கள் இடத்துல 5 அடி பிடிச்சி ரோடு போடுறாரு. 13 அடி எங்களுக்கு இருக்குன்ட்டு பட்டா இருக்கு. அந்த பட்டா இருந்தாலும் அது வந்து கவர்மெண்ட் கொடுத்து தப்புன்றாரு, பொய்யின்றாரு. ஸோ அவர் வச்சுங்கிறது தான் வந்து 4 தலைமுறையாக வச்சுருந்தாரோ, அதனால அதுதான் ஒரிஜினல் பட்டாவான். எங்களுக்கு கொடுத்தது வந்து போலியான பட்டான்றாரு. அவங்க வந்து 4 வருஷத்துக்கு நான் 2 தலைமுறையாக வச்சுருக்காங்கன்னா அப்போ 3வது தலைமுறை அதுக்கு முந்தின இருக்கிறவங்கலாம் வந்து புறம்போக்கு இடத்துல இருந்து தானே பட்டா வாங்கினாங்க. எங்களுக்கும் அதே மாதிரி இருந்தானே பட்டா கொடுத்தாங்க. விவோ கிட்ட கேட்டால் நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் கேட்குற போது என்ன சொன்னாருன்னா, எல்லாம் கரெக்டாக இருக்குது சார், பட்டா கிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்குது, உங்களது வந்து மேய்கால் புறம்போக்கில். தலைவர் என்ன சொன்னாருன்னா, மேய்கால் புறம்போக்கு உங்களதெல்லாம் நான் அப்ஜெக்ஷன் பண்ணால் அவங்க இருக்கிற மொத்த வீடு இடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, கரெக்டாக இல்லையான்னு தெரியல. நாளைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ரிட்டர்ன் வந்துட்டோம். போயிட்டு விவோ கிட்ட கேட்குறோம், சார் இந்த மாதிரி இந்த ரெக்கார்டு பாருங்கள் அப்படின்னு செக் பண்ணால், இல்லை சார் கரெக்டாக இருக்குது, இது புஞ்சைனால தான் ரெக்கார்டில் உங்கள் அப்பா பேர் தனியாச்சலன்ற பேர், பட்டாவோட எல்லாம் கிளியராக இருக்குது, நீங்கள் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னாரு. அது பிரகாரம் தான் நான் எங்களுக்கு வந்து மந்தவெளி நகர், அவருக்கு கொத்தாங்கி நகர், அதுக்கு சம்மந்தமே இல்லை. 2 பேருடைய மேப்பும் இருக்குது. எங்கள் மேப்பில் எங்கள் ஒரு எக்ஸ் சர்வேர் ரிட்டையர் ஆன சர்வேர் வச்சு அளந்து பார்த்தேன். 30 அடி ரோட்லேருந்து அளந்தா எங்களுடைய இடம் கரெக்டாக இருக்குது. பட் இப்போ வந்து சர்வேர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வந்து அளந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இடம் இல்லை, உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்கெட்சில் உக்காரல, அவங்களுக்கு தான் கிளியராக உக்காருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சனை பண்ணுறாரு. ஸோ சர்வேயர் வந்து நம்ம சொல்கிறது எதுவுமே காதில் கொடுத்து கேட்கவும் மாட்டேன்றாரு. அவங்க ஃபேவராக கூப்பிட்டு வந்து அவங்க பேச வச்சு அது வரைக்கும் இப்போ பென்சில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் இடத்துலேருந்து 5 அடி பிடிச்சி பென்சில் போட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அளந்ததில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம். நான் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறோம் அப்படின்றோம், அதையும் கேட்க மாட்டேன்றாங்க. அடாவடித்தனமாக வந்து பென்சில் போட்டு அது வரைக்கும் முள்வெளி அடிச்சுட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் அந்த பென்சில்லேருந்து 20 அடி தள்ளி ஒரு எல்லோ கலர் கல் நட்டுட்டு இது புறம்போக்கு ரோடு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல் நட்டு போயிருக்காரு சார். விவோ கிட்ட வந்து உங்க பேர் எடுத்து நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் சார். கணக்குல பேர் இருக்கு, தனியாச்சலம் அப்பா பேர் இருக்கு சார். காப்பி ஏதாவது வாங்கினீங்களா? கணக்குல பேர் இருக்கிற மாதிரி ஏதாவது ஃபைல் கவர்மெண்ட் ஃபைல்லயே புஞ்சை நலன் இருக்கு, அப்பாவுடைய பேர் தனியாச்சலம்னு அதுல ரெக்கார்ட்ல ஏறி இருக்கு சார். சரி, எவ்வளவு இடம் இப்போ வந்து பாத்தீங்களா? 22-33 சார் மொத்தமே ஆக்கிரமிப்பு பண்றாங்க சார். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா, ரோடு போடுறதுக்காக எங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஒரு 1.5-2 அடி பிடிக்கிறாரு, பின்னாடி வந்து ஒரு 3 அடி பிடிக்கிறாரு சார் கோஸ்ல. மாமா அது பாத்தீங்கன்னா டோட்டலாவே 4 அடி பிடிக்கிறாங்க. 4 அடி ஃப்ரண்ட்ல 4 அடி, பின்னாடி வந்து 4 அடி 50 அடி நீட்டுக்கு அப்படியே பிடிக்கிறாரு. 250 ஸ்கொயர் ஃபீட் பிடிக்கிறாரு சார். நாங்க எஸ்பி ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். ஏன்னா இப்போ தலைவர் அவருடைய பணபலத்தாலையும் ஸோ அதிகார பலத்தாலையும் வந்து எங்களை ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்தினால நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் சார்.